தலைவன் அல்லாஹ். ஒரே நூல், நபிகளின் மொழி குரான். ஒரே வழி, நபிகளின் வழி. பிறகு எதற்கு பங்களாதேஷ்? ஜின்னா சொல்கிறார் உருது ஆட்சி மொழி என்றார். டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், முஜிபுர் ரஹ்மானும் அவருடைய நண்பர்களும் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்றால் கலவரம். ஒரே மார்க்கம், ஒரே இறை, ஒரே வழி, நபிகளின் மொழி வழி. ஆனால் நீ உருது, நான் வங்காளி. இதாண்டா நான் இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறேன். அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, அவன் மலையாளி, அவன் தெலுங்கன், அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, நான் தமிழன். தாண்டா கோட்பாடு. உலகெங்கிலும், எனக்கும் உனக்கும் இல்ல, உலகெங்கிலும் வரலாற்றின் வழி இதுதான். இந்தியா இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 29 மாநிலம். எந்த மாநிலம் சாதிக்காக மதத்துக்காக பிரிக்கப்பட்டதின் உடன் பிறந்தார்களே? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாடு. அவர்கள் மலையாளிகள், கேரளா. அவர்கள் தெலுங்கர்கள், ஆந்திரா. அவன் மகாராஷ்டிரா, மராட்டியம், மகாராஷ்டிரா. அறிவு சமூகமே இந்துதானே. குஜராத்தில் இருப்பவனும், மராட்டியத்தில் இருப்பவனும், மகாராஷ்டிராவில் இருப்பவனும் இந்துதானே. அப்ப ஒரே மாநிலமாக இருக்கும் போது எதற்காக குஜராத்தை தனி மாநிலமாக கேட்டான்? பதிலாற்ற இருக்கு, யார்கிட்ட இருக்கு? ஒரே மாநிலமாக இருந்தது மகாராஷ்டிரமும் குஜராத்தும். எதற்காக பிரிந்தது? நீ மராட்டியன், நான் குஜராத்தி. எங்க இருக்குது மதம்? பங்களாதேஷ், கிழக்கு பாகிஸ்தான், அங்க உருது வங்காள பிரச்சனை. போராடுகிறவன் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து போராடுபவன் யார்? வங்காளி. போராடுகிறவன் மார்க்கம் எது? இஸ்லாம். அன்னைக்கு மேற்கு வங்கம், அதே வங்க மொழியை தாய்மொழியாக கொண்டவன் ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் யார்? காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சித்தார்த்த சங்கரேங்கிற முதலமைச்சர். அன்னைக்கு பிரதமர் யார்? இந்திரா காந்தி. அங்கே போராடி கலவரத்தில் சிக்கி சாபவன் யார்? இஸ்லாமியன். இங்கே ஆட்சியில் இருப்பவன் யார்? இந்து. மேற்கு வங்கத்திலே சித்தார்த்த சங்கரே சொன்னதென்ன? எழுந்து சொன்னார், கிழக்கு பாகிஸ்தான்ல என் இன மக்களை பாகிஸ்தானியர்கள் கொள்கிறார்கள். நீங்கள் ராணுவத்தை அனுப்பி, டியர் மேடம் இந்திரா காந்தி, நீங்கள் ராணுவத்தை அனுப்பி